The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. குடியரசு தின விழா பேரணியில் தமிழக அலங்கார ஊர்தி பங்கேற்க இருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், குடியரசு தின பேரணியில் தமிழக அலங்கார ஊர்தி பங்கேற்க இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? சக்தி, அதாவது ஒரு 14 15 மாநிலங்களுடைய இந்த குடியரசு தின அணிவகுப்பு வாகனங்கள் அப்படின்றது அனுமதிக்கப்படும். இதை தவிர மத்திய அரசுடைய முக்கிய அமைச்சகங்கள், ராணுவத்துடைய அணிவகுப்பு வாகனங்கள், இது எல்லாமே இந்த அணிவகுப்பு வாகன நிகழ்வுல கலந்துக்கும். இதுல தமிழ்நாடுடையது இந்த ஆண்டுக்கான குடியரசு தினத்துக்கான அந்த அணிவகுப்பு விழாவில கலந்துக்கிறதுக்கு தேர்வாகி இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரமா நம்ம இந்த விஷயத்தை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்தோம். தொடர்ந்து தமிழ்நாட்டில இருந்து இதற்கான அதிகாரிகள், சிறப்பு அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் நேர்ல நம்ம என்ன டிசைன் வச்சிருக்கிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திட்ட அவங்க தான் பொறுப்புல இருக்கிறாங்க. அவங்க கிட்டையும் அதுக்கப்புறம் இதுக்குன்னு இருக்கக்கூடிய குழு கிட்டையும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. முதல் 3 ரவுண்டுகள் போனதுக்கு அப்புறம் தேர்வாகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்தாலும் கூட இப்போ தேர்வாகிடுச்சு அப்படின்ற தகவல் அப்படின்றது உறுதியாகி இருக்கு. அதுவும் இந்த முறை உத்தரமேரூர் கல்வெட்டு உள்ளிட்ட தமிழ்நாடுடைய பழமையான பண்டைய நாகரிகங்களை பறைசாற்றக்கூடிய நிறைய முக்கியமான அம்சங்களை இந்த வடிவமைப்புல வச்சிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் அப்படின்றது கிடைச்சிருக்கு. சமீப நாட்களாகவே தொடர்ந்து இந்த அணிவகுப்பு அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டது சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது எழுந்தது. மேற்கு வங்க மாநிலம், டெல்லி, பஞ்சாப், கேரளா, இந்த மாதிரியான நிறைய மாநிலங்களுடைய அணிவகுப்பு ஊர்வலத்துடைய அந்த டிசைன் அப்படின்றது நிராகரிக்கப்பட்டிருந்தது. ஆனா தமிழ்நாடு கொடுத்திருக்கக்கூடிய அந்த டிசைன் அப்படின்றது மத்திய அரசு என்ன கேட்டாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. நமக்கு நல்லா நினைவு இருக்கும், ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடுடைய அணிவகுப்பு வாகனம் நிராகரிக்கப்பட்டது. அதுவும் அதுக்காக சொல்லப்பட்ட காரணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. புதிய தலைமுறை எக்ஸ்க்ளூசிவா அந்த நியூஸை நம்ம பிரேக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு விவாத பொருளா மாறி இருந்தது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். சோ இந்த முறை தமிழ்நாடு அரசுடைய அந்த அணிவகுப்பு வாகனம், தமிழ்நாடு மாநிலத்துடைய அந்த அணிவகுப்பு வாகனம் தேர்வாயிருக்கு அப்படின்ற செய்தியும் நாம இப்ப முதலா கொடுத்திருக்கிறோம். இதுல நிறைய விஷயம் இருக்கு. டிசைன் முதல்ல பார்ப்பாங்க, என்ன கருத்து உருவாக்கம், தீம் என்னன்னு சொல்லுவாங்களோ அது இருக்கணும். அந்த வண்ணங்கள், பயன்படுத்தக்கூடிய வண்ணங்கள் சரியான முறையில இருக்கணும். காட்டும் பொழுது அது மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியக்கூடிய வகையில இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கணும். அந்த மாநிலத்தை பறைசாற்றும் வகையில இருக்கணும். இப்படி நிறைய அம்சங்கள் இருக்கணும். அப்பதான் செலக்ட் பண்ணுவாங்க. சோ அந்த அம்சங்கள் எல்லாமே வைக்கப்பட்டிருந்தது. இதுக்காக தமிழ்நாட்டில இருந்து 2-3 அதிகாரிகள் டெல்லிக்கு இங்கேயே முகாமிட்டு அவங்க தொடர்ச்சியா பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருந்தாங்க. அந்த விஷயத்துல இப்போ இந்த வாகனம் இந்த ஆண்டு கலந்துக்க போகுது அப்படின்ற தகவல் கிட்டத்தட்ட நமக்கு கிடைச்சிருக்கு. சோ அதுதான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ குடியரசு தினம் அன்னைக்கு தமிழ்நாடு வாகனம் போகும் பொழுது எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும். டிவி முன்னாடி உட்காந்து பார்க்கும் பொழுது நம்ம மாநிலத்துடைய வாகனம் வரப்போ ஒரு மாதிரி மகிழ்ச்சி இருக்கும். எல்லா மாநிலமே நம்ம மாநிலம் தான் இருந்தாலும் சொந்த மாநிலத்துடைய வாகனம் வரும் பொழுது கூடுதல் மகிழ்ச்சி இருக்கும். அந்த கூடுதல் மகிழ்ச்சி இந்த முறை தமிழ்நாடு மக்களுக்கும் கிடைக்க இருக்கு. சக்தி, விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.